வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான கும்ப ராசியில் 2 கிரகங்களுடைய சேர்க்கை, சனி மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை திரி ஏகாதச யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வானது 2025 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறதுங்க. இந்த நிகழ்வு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், தேனீக்களை போல எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்க, பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் மேலே கோவப்பட மாட்டாங்க. ஆனால் அப்படி கோவப்பட்டாங்க அப்படின்னா காலத்துக்கு அவங்கள மறக்கவே மாட்டாங்க. ஸோ எந்த விஷயத்துலையும் நிதானத்தோடையும் பொறுமையோடையும் செயல்படக்கூடிய ஒரு நபர்கள். ஸோ தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அது சரி, தவறுன்னு பட்டுச்சுன்னா அந்த விஷயம் தவறு தான். ஸோ மற்றவர்களுக்காக தனக்கு தவறுன்னு செஞ்ச விஷயத்தை என்றைக்குமே செய்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. தனக்கு சரின்னு பட்ட விஷயத்தை மட்டும்தான் செய்யக்கூடிய நபர்கள். ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் சில ஏமாற்றங்களும் வருத்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே ஜாஸ்தியாகிடுச்சிங்க. ஸோ உதாரணமாக சொல்லப்போனால் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு நபர் தாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையுமே பார்த்து செய்கிறோம். ஆனால் அடுத்த லெவலுக்கு அந்த பிஸ்னஸை கொண்டு போக முடியல. ஒரு தொழில் ரீதியாகவும் சரி, ஒரு வியாபார ரீதியாகவும் சரி, பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குங்க. ஸோ சரியான விதத்தில் அதை பண்ண முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறதே போயிட்டுருக்கு. எது பண்ணாலுமே அது தேவையில்லாத நஷ்டங்களாக மாறிட்டுருக்குங்க. ஸோ வரவேண்டிய விஷயங்கள், அது மூலமாக எனக்கு வரவேண்டிய லாபங்கள் அப்படிங்கிறது கூட கரெக்டான நேரத்தில் வரமாட்டேங்குது. ஸோ எல்லாமே கரெக்டான விதத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டேன், ஆனால் அதிலேருந்து ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதுனால எடுக்க முடியலன்னு யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், அதாவது இந்த சுகஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, தான் நினச்ச இடத்துலேருந்து அந்த தன வரவுகளோ அந்த பணம் பெண்டிங்காக இருந்தது எல்லாமே தன்னுடைய கைக்கு சேருங்க. அதை வச்சு அந்த பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்குமே எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்குது, ஸோ நமக்கு வர வேண்டிய வருமானங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் பிளாக் ஆகி நிற்கிதுங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய இந்த 2025 வருடங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்க, தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் எந்த விஷயத்தை ஆசைப்பட்டீங்களோ அதை செய்து காட்டக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ புது விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் பண்ணக்கூடிய ஒரு சூழலும், வியாபாரத்துலேயும் சரி, உங்களுடைய தொழிலையும் சரி, போட்ட முதலீடுக்கு இரட்டிப்பு லாபத்தை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ வேலையில் இருக்கிறவங்க அதே மாதிரிங்க, தான் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ அந்த விஷயம் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது, ஏன்னா வேலை செஞ்சிட்ருக்குறோம், அந்த வேலை எல்லாருமே செய்ய மாதிரி சகஜமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதில் எந்த ஒரு பெரிய மாற்றம் சேஞ்சஸ் ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஏதோ ஒரு வேலையை நான் பாட்டுக்கு அப்படியே தான் செஞ்சிட்ருக்கேன், அதில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தாலுமே எந்த வேலையும் சரியான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியும் கிடைச்சாலும் பார்த்திங்கன்னா என்னுடைய லொக்கேஷன் அது டோட்டலாக வேறு இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. நிறைய தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்ப தூரம் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது. ஸோ நான் நினச்சபடி ஒரு ஒர்க் அப்படிங்கிறது அமையாதுங்களா? ஸோ புதுசாக ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற ஒர்க்லேயே நல்ல அந்த அதாவது அதில் நல்ல ஒரு ஹையர் பொசிஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புங்க. நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எதை எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணி அது மூலமாக உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக அந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள். திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அது கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயமா எல்லாத்துக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் ப்ராப்பராக போகுங்க. ஸோ அந்த திருமணம் அப்படிங்கிறது ஏன்டா பண்ணோம், ஏன்டா பண்ணிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு யோசிக்க வைக்குதுங்க. ஸோ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏற்கனவே ஒரு திருமணம் பண்ணிட்டோம், அந்த திருமணம் சரியான விதத்தில் அந்த பந்தங்கள் அப்படிங்கிறது அமையலைங்க. ஸோ மறுபடியும் திரும்ப 2வது திருமணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா, ஏற்கனவே நடந்த விஷயங்களை நினச்சா என்னால் மறுபடியும் ஒரு லைஃப்பில் என்ட்ரி ஆகவே முடியல.
ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்து பார்த்து பண்ணி வச்சாங்க. அந்த விஷயமே இந்த அளவுக்கு நடந்துருச்சு. ஸோ மறுபடியும் அதுவே நடந்துருமாங்கிற ஒரு பயம். அதே போல் முதல் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஸோ திருமணம் பார்க்குறவங்க, நிறைய அலைன்ஸ் பார்த்துட்ருக்குறோம். அது எதுவுமே எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ தோஷமுள்ள ஜாதகம்னு சொல்கிறாங்க, திடீர்னு சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜாதக ரீதியாக வந்து தோஷங்களே நிறைய தடைகளை கொடுத்துருக்கு. ஸோ இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இருக்குமா, நான் நினச்சபடி எனக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கை அமையுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த சுகஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கை கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ கணவன் மனைவிக்கு அந்த ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடியது தான் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியம். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு தவறுகள் மீண்டும் நடக்காத வண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுங்க. முதல் திருமணம் வந்தாலும் சரி, ரெண்டாவது திருமணம் வந்தாலும் சரி, இது ஒரு கரெக்டான காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நிறைய பேர் வந்து டிவோர்ஸே பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இவங்களோட என்னால் வாழ முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும். எதுக்கெடுத்தாலும் வாதம் பண்ணிட்டு பிடிவாதம் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம அந்த வாழ்க்கையை எப்படி தான் வாழ முடியும்? ஸோ கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீர்வதற்கான சூழலே இல்லையா? நாங்கள் 2 பேரும் நல்லபடியாக மற்றவங்க மாதிரி காமனாக வந்துட்டு சந்தோஷமாக வாழ முடியாதா? எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை இது வந்து ஃபேமிலியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுங்க. ஏன்னா அப்பா அம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னுடைய குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சரி, கல்வியிலையும் சரி, சரியான கவனம் செலுத்த முடியல. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தீராத கணவன் மனைவிக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் வராதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. ஸோ இது ஒரு காரணமாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதோ குறைபாடுகள் இருக்குது, உடனே போய் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், டாக்டரை பாருங்கள் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா விஷயமும் இருந்து அது கரெக்டாக நிற்கலைங்கிறதுக்கு எங்ககிட்ட என்னங்க தவறு இருக்குது? ஸோ இதெல்லாம் கடவுளாக கொடுக்குற வரம். அது வந்து காலகாலத்துக்கு வந்து கொடுத்தது அப்படின்னா, இதுவும் இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியே வந்துடுவோம். ஏன்னா மற்றவங்க சொல்கிறது எங்களுக்கு பெரிய மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்குங்க. சரியான விதத்தில் எங்களுக்கு வந்து இந்த குழந்தை இல்லாத ஒரு 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 விஷயம் வந்து மற்றவங்க மத்தியில் இது பெரிய பேசும் பொருளாக மாறிடுச்சு. எங்கே போனாலும், எந்த விசேஷத்துக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, இன்னுமா வந்து குழந்தை வேண்டான்னு சொல்லி தள்ளி போட்டிருக்கிறீங்க? இன்னுமாப்பா ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உருவாகலை? இன்னுமா ஹாஸ்பிட்டலில் பார்க்காம இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டு 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 கடைசியில் எந்த விசேஷத்துக்கும் எங்களால் சரியாக போகக்கூட முடியறது இல்லைங்க. மாமனார் மாமியாரும் வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கணவர் வழியில் சொந்தங்கள், நாத்தனார் மூலமோ சரி, இந்த சகோதரன் மூலமோ ஏதாவது ஒரு விஷயங்கள் எங்களுக்கு இந்த சொந்த பந்தங்கள்லாம் குத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் மன உளைச்சல் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த கவலையிலிருந்து தீர்றதுக்கோ இந்த குழந்தை பாக்கியம் ஏற்படாதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக புத்திரர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரு வீடு வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். அது எல்லாமே வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டோங்க, அதுவும் நடக்கலை. இடம் வாங்கினா தான் எங்களால் வீடு கட்ட முடியும். வீடு கட்டினா தான் இந்த வாடகை வீட்டோட பிரச்சனையை வந்து எங்களால் தீர்க்க முடியும்னு யோசிக்கிறவங்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வீடு கட்டுவதற்கான யோகமும், ஒரு நிலம் வாங்குவதற்கான யோகமும், புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்பு, தந்தை வழி சொத்துக்கள்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த சுகஸ்தானங்க. இந்த இடத்துல அந்த கிரகங்களுடைய சேர்க்கை கண்டிப்பாக ஒரு இடம் வாங்குவீங்க. அந்த இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உருவாகுங்க. வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போவதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் உருவாக்கும். ஸோ சனி பகவான் அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடியவருங்க. அந்த கிரகம் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் அமையும் போது நிச்சயமாக புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் உருவாக்கக்கூடியது தான் இந்த அமைப்புங்க. கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், கல்வி ஸ்தானம், அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது, ஆரம்பகால கல்வியை கொடுக்கக்கூடியது கூட இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. ஸோ இந்த நேரத்தில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும், உயர்கல்விக்கான வாய்ப்பு, ஆரம்ப கல்வி கற்பதற்கான சூழல் எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடியது. ஸோ கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. இது வரைக்கும் வந்து குழந்தைங்களுடைய கல்வி வந்து பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க. அந்த எக்ஸாம் பயமெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இதனால் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, பயந்துகிட்டே இருக்கிறாங்க. தான் நினச்ச ஒரு இலக்கை அடைய முடியாதவங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறும் பொழுது கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் கட்டாயமாக இருக்குங்க. எந்தெந்த விஷயத்தில் வீக்காக இருக்குமோ அது எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அந்த பயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க. பக்கபலமாக சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது. நீண்ட நாள் பிரச்சனைங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, அதை வந்து வெளியவே சரியாக சொல்லிக்கவே முடியலைங்க, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிற இந்த மாதிரி நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் தீர்மானம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ ஆரோக்கியத்தில்
இது வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குங்க. சரியாக தீர்த்துக்கவே முடியல. அந்த அந்த அதுக்குண்டான வைத்தியம் அப்படிங்கிறது நானும் எடுத்துகிட்டே தான் இருக்கேன். ஆனால் பெரிய சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதாவது ஆரோக்கியத்தில் சார்ந்த எல்லா பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக தீரக்கூடியது. ஸோ இது வரைக்கும் நிறைய விஷயங்கள், அதாவது அப்பா அம்மா, அதாவது பெற்றவங்க கூடயும் அந்த பிள்ளைகளோடையும் சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத இருந்தவங்களுக்கு, அவங்களால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, எல்லாமே எதிர்வினையாக மாறிடுச்சு, தேவையில்லாத விஷயத்தில் கடன்பட்டுட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க. குடும்பத்தாரோட அதாவது எல்லா விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிவிட்டு, அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்குள்ளே இருந்து தீர்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாக போகுதுங்க. ஸோ குடும்பத்தில் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் சேர்ந்து வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்றுவதற்கான ஒரு யோகத்தை உருவாக்கக்கூடியது. வீடு சம்மந்தப்பட்ட சில கிரகப்பிரவேசங்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்க போதுங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது, எதிர்பார்த்த இடத்துலேருந்து தேவையான தனவரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுனா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இந்த உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.